வணக்கம். இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு சூப்பரான விஷயத்த பண்ண போறோம். என்னன்னா, எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து வெறும் கணக்கு விதிகளை மட்டும் வச்சு ஒரு முழு பிரபஞ்சத்தையே உருவாக்க போறோம். கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? சரி வாங்க, இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். முப்பரிமாண வெளியில இருக்கிற ஒரு புள்ளி, அப்புறம் ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் ஒரு 2x இன்டூ 2 மேட்ரிக்ஸ். இது மூணும் பார்க்கறதுக்கு வேற வேற மாதிரி இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு பொதுவான விஷயம் ஒளிஞ்சிருக்கு. அது என்ன தெரியுமா? இது எல்லாமே அதோட சொந்த பிரபஞ்சங்கள்ல ஒரு வெக்டர், அதாவது ஒரு திசையனம் தான். அது எப்படி சாத்தியம்? அதைத்தான் நாம இப்போ உடைச்சு பார்க்க போறோம். இப்ப பாருங்க, எந்த ஒரு உலகத்தை உருவாக்கணும்னாலும் அதுக்கு முதல்ல சில அடிப்படை விதிகள், அதாவது கிரவுண்ட் ரூல்ஸ் தேவைப்படும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம இந்த கணித பிரபஞ்சத்தை உருவாக்கவும் நாம முதல்ல நம்பர்ஸ்க்கான, அதாவது எண்களுக்கான விதிகளை வகுக்க போறோம். கணிதத்துல இந்த அடிப்படை விதிகள் இருக்கிற ஒரு செட்டை ஃபீல்ட், அதாவது களம்னு சொல்லுவோம். நாம சாதாரணமா பயன்படுத்துற மெய்யெண்கள், அதாவது ரியல் நம்பர்ஸ், அப்புறம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், இது எல்லாமே ஒரு ஃபீல்டுக்கு நல்ல உதாரணம் தான். சொல்லப்போனா நம்ம பிரபஞ்சத்துல இருக்கிற பொருட்களை அளக்கவோ நீட்டவோ சுருக்கவோ தேவைப்படுற ஸ்கேலார்களை கொடுக்கறது இந்த ஃபீல்டு தான். ஓகே, இப்போ எண்களுக்கான விதிகள் என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. அடுத்ததா நம்ம பிரம்மாண்டத்தோட ஹீரோக்கள், அதாவது அதோட முக்கிய குடிமக்களான வெக்டார்ஸ், திசையன்களுக்கான விதிகளை பத்தி பார்க்கலாம் வாங்க. நம்ம உருவாக்க போற இந்த பிரபஞ்சத்தை ஒரு பெரிய விளையாட்டு மைதானம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த மைதானத்துக்கு பேரு தான் வெக்டர் ஸ்பேஸ், அதாவது திசையன் வெளி. இந்த மைதானத்துல விளையாடணும்னா ஒரு 8 முக்கியமான விதிகளை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். இந்த 8 விதிகளும் தான் நம்ம பிரபஞ்சத்தோட அரசியல் அமைப்பு சட்டம் மாதிரி. ரொம்ப சிம்பிளான விதிகள் தான். உதாரணத்துக்கு 2 வெக்டாரை எந்த வரிசையில கூட்டினாலும் மதிப்பு மாறாது. ஒவ்வொரு வெக்டாருக்கும் ஒரு எதிர் வெக்டார் இருக்கும், அதை கூட்டினா 0 வரும். இந்த மாதிரி ரொம்ப அடிப்படையான எதிர்பார்க்கக்கூடிய விதிகள் தான். ஆனா இங்கெல்லாம் ஒரு மேஜிக்கே இருக்கு. இந்த 8 விதிகளுக்கு மட்டும் கட்டுப்படுற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது ஒரு வெக்டார் ஸ்பேஸ் தான். வெக்டார், அதாவது திசையன்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்றது ஒரு முனையில அம்புக்குறி போட்ட ஒரு கோடு இல்லையா? ஆனா லீனியர் அல்ஜீப்ராவை பொறுத்த வரைக்கும் கதை அது மட்டும் இல்ல. நாம இப்போ பார்த்தோமே அந்த 8 விதிகள், அதுக்கு கட்டுப்படுற எதுவா இருந்தாலும் அது ஒரு வெக்டார் தான். ஆமா, நீங்க சரியா தான் கேட்டீங்க. சரி, நமக்கு நல்லா தெரிஞ்ச உதாரணத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். ஒரு கிராஃப்ல ஒரு புள்ளிய குறிக்க நாம எக்ஸ் கமா ஒய்ன்னு எழுதுவோம்ல, இல்ல ஒரு முப்பரிமாண வெளியில எக்ஸ் கமா ஒய் கமா ஜின்னு எழுதுவோம். இந்த எண்களோட பட்டியல் தான் நம்மளோட முதல் வகை வெக்டார். அடுத்ததுதான் அசலான ஆச்சரியம். நாம ஸ்கூல்ல படிச்சிருப்போம்ல, பாலினாமியல்ஸ், அதாவது பல்லுறுப்புக்கோவைகள், அந்த மாதிரி இருக்கிற எல்லா பாலினாமியல்ஸோட தொகுப்பும் ஒரு வெக்டார் ஸ்பேஸை உருவாக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, அதுல ஒவ்வொரு பாலினாமியலும் ஒரு தனி வெக்டார். இன்னும் ஒரு படி மேல போவோம். மேட்ரிசஸ், அதாவது அணிகள். எல்லா mxn அணிகளோட தொகுப்பும் ஒரு வெக்டார் ஸ்பேஸ் தான். இங்க ஒவ்வொரு மேட்ரிக்ஸுமே ஒரே ஒரு வெக்டார். யோசிச்சு பாருங்க, ஒரு முழு மேட்ரிக்ஸையே நாம ஒரே ஒரு வெக்டரா பார்க்கறோம். இதுதான் லீனியர் அல்ஜீப்ராவோட அழகு. ஓகே, இப்போ நம்ம கிட்ட ஒரு பிரபஞ்சம், அதாவது ஒரு வெக்டார் ஸ்பேஸ் இருக்கு. ஆனா இதுல ஒரு சிக்கல். இந்த பிரபஞ்சத்துல எண்ணில் அடங்காத வெக்டார்கள் இருக்கலாம். அது எல்லாத்தையும் ஒன்னொன்னா லிஸ்ட் போடுறது சாத்தியமே இல்ல. அப்போ இந்த முழு பிரபஞ்சத்தையும் சில முக்கியமான விஷயங்களை வச்சு எப்படி சுருக்கமா விவரிக்கிறது? இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு நமக்கு உதவ வர ஒரு கான்செப்ட் தான் ஸ்பேன். ஸ்பேன்னா என்னன்னா, உங்ககிட்ட சில அடிப்படை வெக்டார்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வச்சு உங்களால அந்த பிரபஞ்சத்துல எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் போக முடியும், எதையெல்லாம் உருவாக்க முடியும்னு சொல்றது தான் ஸ்பேன். சில லேகோ கட்டைகளை வச்சு எவ்வளோ பெரிய உருவத்தை உருவாக்க முடியுமோ அது மாதிரி தான். அடுத்த முக்கியமான யோசனை லீனியர் இண்டிபெண்டன்ஸ், அதாவது நேரியல் சார்பின்மை. இது ரொம்ப சிம்பிள். நம்ம கிட்ட இருக்கிற லேகோ கட்டைகள்ல எந்த ஒரு கட்டையும் மத்த கட்டைகளோட சேர்க்கையா இருக்கக்கூடாது. அதாவது தேவையில்லாத ரிப்பீட்டான கட்டைகள் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு கட்டையும் தனித்துவமானதா, அவசியமானதா இருக்கணும். அப்ப பாருங்க, நம்மளோட பிரபஞ்சத்துக்கு சரியான கட்டுமான பொருட்களை தேர்ந்தெடுக்க நாம 2 கேள்விகளை தான் கேட்கணும். முதல் கேள்வி, நம்ம கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாத்தையும் உருவாக்க முடியுமா? இது ஸ்பேன் பற்றிய கேள்வி. 2வது கேள்வி, நம்ம கிட்ட தேவையில்லாத உபரி பாகங்கள் ஏதாவது இருக்கா? இது லீனியர் இண்டிபெண்டன்ஸ் பற்றிய கேள்வி. இப்போ இந்த 2 சூப்பரான யோசனைகளையும் ஒன்னா சேருங்க. ஒன்னு, முழு பிரபஞ்சத்தையும் உருவாக்கணும். இன்னொன்னு, தேவையற்ற எதுவுமே இருக்கக்கூடாது. இது 2ம் சேரும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயத்துக்கு பேரு தான், நமக்கு நம்ம முழு பிரபஞ்சத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் வெக்டார்ஸ் வேணும். அதே சமயம் அது முடிஞ்ச அளவுக்கு சின்னதா,
எந்த ஒரு தேவையற்ற வெக்டாரும் இல்லாம இருக்கணும். இந்த 2 நிபந்தனைகளையும் ஒரே நேரத்துல பூர்த்தி செய்யற அந்த சரியான நேர்த்தியான செட்டுக்கு பேர் தான் பேசிஸ், அதாவது அடிமானம். இது லீனியர்லி இண்டிபெண்டன்டாவும் இருக்கும், முழு ஸ்பேஸையும் ஸ்பேன் பண்ணும். இதுதான் நம்ம பிரபஞ்சத்தோட டிஎன்ஏ மாதிரி. ஒரு பேசிஸோட சக்தி எவ்வளோ பெருசுன்னு இந்த மேற்கோள் அழகா சொல்லுது. அதாவது உங்ககிட்ட ஒரு பேசிஸ் மட்டும் இருந்தா போதும், அந்த வெக்டர் ஸ்பேஸ்ல இருக்கிற கோடிக்கணக்கான வெக்டார்கள்ல ஒவ்வொரு வெக்டாருக்கும் உங்களால ஒரு தனித்துவமான முகவரியை, ஒரு யூனிக் கோஆர்டினேட்டை கொடுக்க முடியும். இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இதுவரைக்கும் நம்ம பிரபஞ்சத்தோட கட்டமைப்பு, அதோட எலும்புக்கூட்டை பத்தி பார்த்தோம். இப்போ அந்த பிரபஞ்சத்துக்குள்ள என்னென்ன செயல்பாடுகள்லாம் செய்யலாம், அதுக்கு இப்படி உயிர் கொடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இதத்தான் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், அதாவது நேரியல் உருமாற்றங்கள்னு சொல்றோம். ஒரு மொழிக்கு எப்படி வினைச்சொற்கள் முக்கியமோ அதே மாதிரி நம்ம வெக்டார் ஸ்பேஸ்க்கு இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் தான் வினைச்சொற்கள். இதுதான் ஒரு வெக்டாரை இன்னொரு வெக்டாரா மாத்துறது, சுழற்றுறது, நீட்டுறது, எல்லா வேலைகளையும் செய்யுது. இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்களேன். ஒரு மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் எடுக்கிறது, ஒரு பாலினாமியலுக்கு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறது, ஒரு 3D ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்றது, ஒரு போட்டோவை ஸ்கேல் பண்றது, இது எல்லாமே லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் தான். நாம கணிதத்துல செய்யற எத்தனையோ செயல்பாடுகள் இதுக்குள்ள தான் அடங்கியிருக்கு. சரி, இந்த ஆய்வோட முடிவுக்கு வந்தாச்சு. போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. நாம வெறும் 8 சிம்பிளான விதிகளை வச்சு ஒரு முழு பிரபஞ்சத்தையே கட்டி எழுப்பணும். ஒருவேளை அந்த 8 விதிகள்ல ஒரே ஒரு விதியை மட்டும் நாம மாத்தி எழுதுனா என்ன ஆகும்? நமக்கு என்ன மாதிரியான ஒரு விசித்திரமான ஒரு புதிய பிரபஞ்சம் கிடைக்கும்? யோசிச்சு பாருங்க.